ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மையப்படுவதாக. அருமையான வேளையிலே ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கிறவங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். 2 பேதுருவின் புஸ்தகம் 322வது பக்கம். 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையும், பொறுமையோட தேவ பக்தியும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு செய்தியின் தலைப்பு இச்சையினால் உண்டான கேடு. இச்சையினால் உண்டான கேடு. இச்சை என்று சொன்னால் என்ன பொருள் சொல்லுங்க பார்க்கலாம். ஆசை, இச்சை, ஆசை. ஆமாம், அந்த ஆசை அளவு கடந்த ஒரு ஆசை, ஒரு பொருளின் மேலோ, ஆமாம், ஏதாவது ஒரு காரியத்தின் மேலோ அளவு கடந்த ஒரு ஆசையை வைத்து கொண்டே இருப்போமானால் அதுதான் இச்சை. இந்த இச்சையினாலே உண்டான கேடு, கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் பொருட்டு. இந்த திவ்ய சுபாவம் என்றால் என்ன? திவ்ய சுபாவம் என்றால் தெய்வீக சுபாவம். தெய்வீக சுபாவம் கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். தெய்வீக சுபாவம் என்ன? தெய்வீக சுபாவம், அன்பு ஒரு தெய்வீக சுபாவம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், நம்பும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. எனவே அன்பு தெய்வீக சுபாவத்தில் உண்டு. நாம் கீழே படித்தோம், நீங்கள் ரொம்ப விழிப்பாக இருக்க வேண்டும். வசனத்தை கேட்கும்போது, படிக்கும்போது ரொம்ப விழிப்பாக இருக்க வேண்டும். இங்கே தெய்வீக சுபாவங்கள், திவ்ய சுபாவங்கள் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நீங்கள் அதிக ஜாக்கிரதையில் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும். விசுவாசம் தெய்வீக பண்பு, விசுவாசம். ஆமாம், விசுவாசத்தினாலே நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு விசுவாசம், அது தெய்வீக சுபாவம். தைரியம், நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பானாம். தைரியம் தெய்வீக சுபாவம். ஞானம், ஞானம் என்பது தேவனால் அருளப்படுகிறது. ஆங்கிலத்தில் அதுக்கு விஸ்டம் என்று இருக்கும். ஆமாம், ஞானம். அறிவு வேற, ஞானம் வேற, புத்தி வேற. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அறிவு படிப்பினாலே வருகிறது. புத்தி அனுபவத்திலிருந்து வரும். புத்தி புத்தி எங்கேருந்து வரும்? அனுபவம். அனுபவசாலிங்க பற்றியா கரெக்டாக புத்தியாக பேசுகிறாங்க பாருங்க. அனுபவத்திலிருந்து வருகிறது புத்தி. படிப்பிலிருந்து வருகிறது கற்றுக்கொள்ளுகிறல். கற்றுக்கொள்ளுகிறல் வருது அறிவு. ஞானம் என்பது பரத்திலிருந்து வரும். அது தெய்வத்திலிருந்து வருகிறது, தெய்வீக ஞானம், விஸ்டம். எனவே இந்த ஞானத்தோடு என்ன இருக்க வேண்டுமாம்? தெய்வீக சுபாவம் உள்ளவர்களுக்கு இச்சை அடக்கம் இருக்க வேண்டுமாம். இல்லையா சொல்லலாமா? இச்சை அடக்கம் இருக்க வேண்டும். ஆமாம், இந்த சுகர் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இனிப்புகள் மேலே ரொம்ப விருப்பமாக இருப்பாங்க. ஆமாம், பலாப்பழத்தை பார்த்தா ரொம்ப விருப்பம், மாம்பழத்தை பார்த்தா ரொம்ப விருப்பம். இப்போ பலாப்பழம் சீசன்னு நினைக்கிறேன், அதனால் அதை சொல்கிறேன். அதை பார்த்தா எப்படி? ஆமாம். ஆனால் சுகர் வந்தவங்க எல்லாம் இந்த முக்கனிகள் என்று சொல்லுகிற மா, பலா, வாழை, இது மூன்றும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சாப்பிடக்கூடாது என்று அல்ல,
நீங்கள் அளவாக சாப்பிட வேண்டும். ஆமாம், சும்மா ஒரு 2 சொலை சாப்பிட்டுக்கலாம். ஆமாம், ஒரு வாரத்தில் 2 சொலை சாப்பிடல தவறில்ல. மாம்பழத்தில் ஒரு பீஸு சாப்பிட்றதில்ல தவறில்லை. வாழைப்பழத்தில் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றதில்ல தவறில்லை. ஆனால் அது சுகரை அதிகப்படுத்தும்னு சொல்லுவாங்க. இதை சாப்பிட முடியலையேன்னு கவலைப்படுகிறதுனால அதிகமாகவும் சுகர் போயிடும். அதனால் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு விட்டுறணும். அது கிடச்சி தான் உட்காந்துட்டு ஒரு பலாப்பழத்தை மொத்தமாக வெட்டி வச்சுக்கிட்டு சம்மணம் போட்டுட்டு உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு காலி பண்ணி தான் எழும்புனீங்களன்னா என்ன ஆகும், சுகர் அதிகமாக போயிடும். அதுக்காக இச்சை அடக்கம் இருக்க வேண்டும். என்ன இருக்கணும், இச்சை. ஆமாம், அளவு கடந்த ஆசையில் ஒரு அடக்கம் இருக்க வேண்டுமாம், இச்சை அடக்கம். இந்த இச்சை அடக்கத்தோடு என்ன இருக்கணும், பொறுமையும் இருக்க வேண்டுமா. ஆமாம், இச்சை அடக்கம் இருக்கும் நிறைய பேருக்கு, ஆனால் பொறுமையே இருக்காது. ஆமாம், பொறுமை இருக்காது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பொறுமையோடு என்ன பண்ணணுமா, தேவ பக்தி இருக்க வேண்டும். தேவ பக்தியோட சகோதர சிநேகம் இருக்க வேண்டும். சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்க வேண்டும். இதெல்லாம் திவ்ய சுபாவங்கள் இல்லையா, சொல்லலாமா? எனவே இச்சையினாலே உண்டான உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நீங்கள் தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக வாக்கு தத்தங்கள் நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதாம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, கவனமாக இருக்க வேண்டும். இந்த இச்சை என்று சொல்லுகிறது, அது ஒரு மனிதனை அது அழிவுக்கு நேராகவும் கொண்டு போய்விடும். சில நேரங்களில் அந்த இச்சையானது ஒரு பூரணத்துக்குள்ளாக கொண்டு போகும். 2 விதம் இருக்கிறது. ஒரு மனிதன் எப்படியாகிலும் நான் ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று அதன் பேரில் கொள்ள ஆசை வச்சிருந்தா கட்டி முடிச்சிருவார். அது அவருக்கு என்ன ஆயிரும், நன்மையாக முடிஞ்சிடும். ஆமாம், அது இச்சை. அதுவும் ஒரு இச்சை தான். எப்படியாவது நான் என்ன பண்ணி ஆகணும், இந்த வீட்டை கட்டி ஆக வேண்டும், அதற்காக கடுமையாக உழைக்க வேண்டும், அதற்காக கடுமையாக பாடுபட வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுத்து ஒரு காரியத்தை. ஆமாம், எப்படி ஆகிடும். சில பார்த்தீங்களா, பிள்ளைகளுக்கு திருமண வயசு வரும், அது ஒரு 10 வருஷம் பொறுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களும் இருப்பாங்க. எப்படியாவது முடிச்சிடணும்னு இறங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க, முடிச்சிருவாங்க. அதுதான், ஒரு காரியத்தை நீங்கள் விரும்பினால் அதை செய்து முடிக்கிற கூட திராணியை ஆண்டவர் நன்மையாக இருந்தால் தருவார். 2லேயும் இருக்குது கேடு. அந்த இச்சை என்ன ஆகும், சில நேரங்களில் அப்படியே நம்ம மனதில் அப்படியே இருந்து என்ன பண்ணும், அது உருவாகி, அது வேதத்தில் ஒரு அருமையான வார்த்தை இருக்கிறது. அந்த இச்சை என்ன பண்ணுமா, யாக்கோபு 1ஆம் அதிகாரம், யாக்கோபு பொதுவான நிறுவனம் நாம் பார்த்தோமே, பேதுரு அதுக்கு முந்தின புஸ்தகம் 1 பேதுரு அதுக்கு முந்தின யாக்கோபு எழுதின பொதுவான நிறுவனம் 312வது பக்கம். அதில் பார்க்கும்போது 14-15 வசனங்களில் பார்க்கிறோம். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து அது பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணம் ஆகும்போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சொல்லிவிட்டு யாக்கோபு எழுதுகிறார், என் பிரியமான சகோதரே, மோசம் போகாதிருங்கள் என்று சொல்லுகிறார். எனவே சில இச்சைகள் இருக்கிறது அல்லவா, அது இச்சையானது கர்ப்பம் தரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இச்சையானது கர்ப்பம் தரிக்குமாம். இன்றைக்கு நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு உயிரினங்களும் கர்ப்பம் தரிக்கிறது. அது அந்த கர்ப்பத்தினாலே உண்டான பிரதிபலனை பிறப்பிக்கிறதற்கு ஒரு காலகட்டம் இருக்கிறது. சில மிருகங்கள் 6 மாதத்திலேயே அது கர்ப்பம் தரித்து பிள்ளையை பிறக்க வச்சு விடும். மனுக்குலமானது 10 மாதம் கர்ப்பம் தரித்து 10 மாதம் அந்த கர்ப்பத்தில் சுமந்து பிறக்க வைக்கிறது. சில விலங்குகள் 20 மாதம் 24 மாதமெல்லாம் கர்ப்பம் தரித்து அந்த தன்னுடைய குட்டியை ஈன்றெடுப்பதற்கு நாட்கள் ஆகுமாம்.
இப்படி இருக்கிறது. அப்படியானால் இந்த கர்ப்பம் தரிக்கிறது என்று சொல்லுது, அந்த கர்ப்பம் பூரணப்படுவது அது ஒரு நாளிலே ஆகிறதல்ல. கர்ப்பம் தரிக்கிறது ஒரே நாளில் தரிச்சிடலாம். ஆனால் அந்த கர்ப்பம் வளர்ந்து அது பிறப்பதற்கு பல மாதங்கள் எடுக்கிறது. அதுபோல தான் அநேகருடைய பாவம் ஒரு காரியத்தை பார்க்கும்போதே அவர்கள் அந்த இச்சையிலே விழுந்து பாவத்தை அது உற்பத்தி ஆகிறது. அந்த பாவம் கர்ப்பம் தரிக்கிறது. கர்ப்பம் தரித்து உள்ளாலே இருந்து கொண்டு பாவத்தை பிறப்பிக்கிறதா இருக்கு. ஆமாம், சோத்திரம். சில பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதபடி எங்கேயாவது ஒரு போய் சிக்கல்ல மாட்டுவார்கள். மாட்டி ஒரே நாளையில் விஷயம் முடியாது. நாட்கள் ஆக 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 கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வரும். பெற்றோர் சம்மதிக்க மாட்டாங்க, தருணம் பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு நாள் பெட்டியை கட்டிட்டு என்ன பண்ணிடுவாங்க, ஓடியே போயிடுறாங்க. அப்போது அந்த இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் பூரணமாகும் போது ஒரு மனிதனுக்கு மரணத்தை பிறப்பிக்கிறது. இந்த மரணம் இரண்டாம் மரணம், அக்கினியும் கந்தவும் எரிகிறதான மரணம். சோத்திரம். சரி, எனவே இந்த இச்சையை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். அந்த இச்சை பெரும்பாலும் கண்களினாலே உண்டாகிறது, இன்னொன்று சிந்தனையினாலே உண்டாகிறது, லஞ்சம் வாங்குறவன் கூட யோசிப்பான், நான் லஞ்சம் வாங்கி பிடிபட்டேனானால் நான் ஜெயிலுக்கு போகணுமேன்னு. ஆனாலும் அவனுக்கு அந்த ஆசை, அவனுக்கு கர்ப்பம் தரித்து விட்டதென்றால் அதை அவன் பிளான் பண்ணி கொண்டே இருப்பான். அந்த பணம் இருந்தால் இதை வாங்கிடலாம், அதை வாங்கிடலாம், அதை வாங்கிடலாம், இதை வாங்கிடலாம் அப்படின்னு. ஆமாம், நாகமான் கொண்டு வந்த வெள்ளியும் பொன்னும் மாற்று வஸ்திரங்களையும் எலிசா வாங்காமல் விட்டார் என்று சொல்லி அந்த கேயாசி, கூட இருந்த வேலைக்காரன் கேயாசி அவன் அறிந்து அவன் என்ன பண்ணுகிறான், அந்த நாகமான் போன பின்பு அவன் பின்னாலே ஓடுகிறான். பின்னாலே ஓடி அவனத்தில் பொய் சொல்லி, என் எஜமான் இப்படி சொல்லி அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லி அவனிடத்தில் வாங்கி கொண்டு போய் வீட்டில் வச்சுவிட்டு வந்தான். அங்கே நன்றாய் கவனிக்க வேண்டும். அந்த சம்பவத்தில் அந்த எலிசா அந்த கேயாசியை பார்த்து அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த கேயாசி அதை வாங்கி கொண்டு ஒளித்து வைத்து கொண்டு அவன் வந்தபோது அவன் சொல்லுகிறார், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25. பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியை, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் இரதத்திலிருந்து இறங்குற போது என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்கிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரையும் வாங்கிறதற்கு இது காலமோ? நன்றாய் கவனியுங்கள். அப்படியானால் இந்த நாகமான் வேண்டாம் என்று சொல்லி, எலிசா வேண்டாம் என்று சொல்லி நாகமான் இடத்துல விட்ட அந்த காரியத்தை அந்த கேயாசி வாங்குறதற்கு எண்ணம் கொள்ளும் போது அவன் என்ன எண்ணம் கொண்டிருப்பான் என்று சொன்னால், இங்கே அதைத்தான் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இந்த பணத்தை, அவன் கொடுத்த வெள்ளியை, அவன் கொடுத்த மாற்று வஸ்திரம், அவன் கொடுத்த பொன்னை பணமாக்கி வஸ்திரங்களை வாங்கலாம், ஒலிவத்தோப்புகளை வாங்கலாம், திராட்சை தோட்டத்தை வாங்கலாம், ஆடு மாடுகளை வாங்கலாம், வேலைக்காரிகளை சம்பாதிக்கலாம் என்று ஒரு கற்பனை செய்தான். நன்றாய் கவனியுங்கள். அந்த கற்பனை இவனுக்குள்ளாக கர்ப்பம் தரித்து விட்டது. இவன் வித்தின் ஒரு ½ hour 1 hour தாங்க டைமு. அதுக்குள்ளால ஒலிவ மரத்தையும் வாங்கல,
ஒலிவு தோட்டத்தையும் வாங்கலை, திராட்சை தோட்டத்தையும் வாங்கலை, ஆடு மாடுகளை வாங்கலை, வேலைக்காரர்களெல்லாம் வாங்கலை. ஆனால் இவன் உட்கார்ந்து என்ன பண்ணுறான்? கற்பனை ஓடுது. இந்த கர்ப்பம் தரிக்கிறது. அது இச்சை என்னது பண்ணுகிறது? கர்ப்பம் தரிக்கிறது இப்பொழுது அவனுக்கு. ஆமாம், இப்பொழுது யோசிக்கிறான், இந்த பணத்தை வைத்து, என் எஜமான் வேண்டாம் என்று சொல்லி அனுப்பின பணத்தை வைத்து நான் என்ன பண்ணலாம்? வஸ்திரங்களை வாங்கலாம், ஒலிவு தோப்புகளை வாங்கலாம், திராட்சை தோட்டங்களை வாங்கலாம். இந்த மனுஷன் பரதேசி மனுஷன், பிழைக்க தெரியாத மனுஷன், அவன் பெரிய குஷ்ரோகி, அவன் சுகம் ஆகிட்டான். அவன் இனமாக கொடுக்குறான், அவன் அன்பளிப்பாக கொடுக்குறான். வேண்டான்னு சொல்லி விட்டுட்டாரு. வாங்கி எனக்காவது தந்திருக்க கூடாதா ஏன்னு சொல்லிட்டு அவன் பின்னால் ஓடுறான். புரிகிறதா? போகும்போது அங்கே நாகமான் கையை காமிச்சிட்டே ஓடுறான். நாகமான் பார்க்குறாரு, அவன் ஒருத்தன் திரும்பி வரானே, நம்ம எலிசாவுக்கு வேலைக்காரன் இல்லை. ரதத்தை நிறுத்தி அவன் இறங்கி வரும்பொழுது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் மனம் உன்னோடு செல்லவில்லையா? இல்லையா? சொல்லலாமா? அப்போ ஒரு பக்கம் எலிசாவினுடைய மனம் இவனை வாதித்து கொண்டிருக்கிறது. ஒரு பரிசுத்தவான் வேண்டாம் சி என்று சொல்லி உதறி போட்ட காரியத்தை இவன் நான் போய் வாங்குகிறேனே என்று மனம் ஒரு பக்கம் அவனை குத்தி கொண்டே இருக்கிறது. ஆனாலும் யார் பார்க்க போகிறார்கள் என்று சொல்லி அந்த இச்சையானது கர்ப்பம் தரிக்கிறது. அங்கே இவன் கொண்டு வந்து வீட்டில் வைத்து விட்டு பொருளையெல்லாம் வாங்கி வீட்டில் சேஃப்டியாக வச்சுக்கிட்டு எலிசா இடத்துல வந்து நிற்கிறான். எலிசா கேட்குறா, என்ன கேசி கொஞ்ச நேரமாக ஆளையை காணோம், எங்கே போயிட்டேன்னு. அவன் அதற்கு என்ன சொன்னான்? உமது அடியேன் எங்குமே நான் போகவில்லை. பாருங்க, அந்த இச்சை கர்ப்பம் தரித்து ஒரு பொய்யை பேச வைக்கிறது. ஆமாம், சில பிள்ளைங்க அப்படிதான் வெளியே எங்கேயாவது போயிட்டு நேரத்தை போய்கிட்டு வருவாங்க. பெற்றோர் கேட்பாங்க, எங்கம்மா போனேன்? எங்கேயுமே போகல. ஒரே வார்த்தை, போடு அருவாளை, அப்படியே எங்கேயுமே போகலை. ஒரே வார்த்தை பொய் சொல்லுகிறது. அந்த பொய் என்ன பண்ணுகிறதாம்? கர்ப்பம் தரிக்கிறது. கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் மரணத்தை பிறப்பிக்கிறது. இப்போது வந்துட்டாரா அவன்? இது காலமான்னு 27ஆம் வசனம் சொல்லுகிறார், ஆகையால் நாகமானின் குஷ்ரோகம் உன்னையும் உன் சந்ததியும் என்றென்றைக்கும் பிடிக்கும் என்றான். உடனே அவன் அட் த டைம் உடனே அவன் உறைந்த மலை நிறமா, வெண்குஷ்டம். உறைந்த மலை என்பது பனிக்கட்டி மாதிரி வெள்ளையா உறைந்த மலையை போல குஷ்ரோகி ஆகி எலிசாவினுடைய சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். மரணம். அவனுக்கு இனிமேல் பதவியே இல்லை, தெய்வ சமூகம் அவனுக்கு இல்லை, தேவ பிரசன்னம் அவனுக்கு கிடையாது. போய்விட்டான். பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பி. எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, இச்சை தீர்மானங்கள், உன் மனதில் எழும்புகிற எண்ணங்கள் நல்லதாக இருக்க வேண்டும். கெட்ட எண்ணங்கள் வரும்பொழுது அதை வேரோடு பிடுங்கி போட்டுற வேண்டும். இது சாத்தானின் தந்திரம், இது சாத்தானுக்குரியது, இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உரியதல்ல என்று சொல்லி உடனடியாக அதை என்ன பண்ண வேண்டும்? பிடுங்கி போட்டுரு. நல்ல எண்ணங்கள் வருகிறதா, அது பூரணமாகும். நல்ல காரியங்களுக்கு பூரணமாகும். அதை நினைத்து கொண்டே இருக்கணும். அதுக்காக ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்காக பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக கிரியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நல்ல காரியங்கள் செய்து முடித்து விடலாம். அல்லேலூயா சொல்லலாமா? கவனமாக இருக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களிலே, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள், 326வது பக்கம் புதிய ஏற்பாட்டிலே 16-17 வசனம். ஏனெனில் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல.
அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். நன்றாய் கவனிக்க வேண்டும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் தெய்வம் படைத்ததெல்லாம் நான் அனுபவிக்க தானே படைத்தார், அனுபவி ராஜா அனுபவி என்று. ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளாம் என் தேவனால் உண்டானவைகள் அல்ல, இது உலகத்தினால் உண்டானவைகள். அல்லையா சொல்லலாமா? இந்த உலகத்திலே பிசாசானவன் சில காரியங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறான், சில காரியங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு உலகத்தில் நம்முடைய தமிழ்நாட்டிலும் போராடி கொண்டிருக்கிறார்கள். என்ன என்று பனங்கல் எடுக்கணும்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்களா, போராடி கொண்டிருக்கிறார். அந்த பதநீரில் சுண்ணாம்பு கலக்காதபடி சுத்தமாக அந்த பனைமரத்தினுடைய பாலை என்று சொல்வார்கள், அதிலிருந்து வருகிறதான அந்த தண்டை சீவி ஒரு கலசத்திலேயோ ஒரு பாத்திரத்திலேயோ ஊற்றும்போது அது சுத்தமான பதநீர். அதைத்தான் சுத்தமான பதநீர். ஆனால் அதை சுண்ணாம்பு சேர்க்குமானால் அந்த சுத்தமான பதநீருக்கு தான் கல் என்று பேர். அது கல்லல்ல, சுத்தமான பதநீர். ஆனால் நாம் குடிக்க உபயோகப்படுத்துகிற பதநீர் சுண்ணாம்பு சேர்த்து அதை இந்த சுத்தமான பதநீர் கொஞ்ச நேரத்தில் புளித்து போகும். ஆனால் அந்த சுத்தமான பதநீரை குடித்தால் அது உடம்புக்கு அவ்வளவு நல்லது. கல்லல்ல நான் சொல்லுகிறேன். இந்த பிசாசானவன் சுத்தமான பதநீரில் மனிதனுக்கு புத்தி இருக்குது, அதில் சில காரியங்கள் எல்லாம் போட்டுருவான். போட்ட உடனே அது என்ன ஆயிரணும்னால் கல்லாக மாறிடும். புரிகிறதா? அதை ஒரு நாள் 2 நாள் 3 நாள் எல்லாம் வைத்து அது நுர தள்ளி அது ஒரு மாதிரி புளிச்ச உடனே அதுக்குள்ளால என்ன போட்டுருவான், பலவிதமான வஸ்துக்களை போட்டுருவான். ஆமாம், ஒரு காலத்தில் அந்த வஸ்துக்களுக்கும் பேரெல்லாம் தெரிஞ்சிட்டு இருந்து இப்போ எல்லாம் மறந்து போச்சு. ஆமாம், அது ஆயிடுச்சு, ஒரு 50 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு அந்த மாதிரி காரியங்களை நான் பார்த்து சோத்திரம். அதனால் இப்போது அந்த சுத்தமான பதநீர் இருக்கிறது அல்லவா, அந்த சுண்ணாம்பு போட அது உடம்புக்கு அவ்வளவு இளநீ சாப்பிட்டா மாதிரி, இளநியோடவும் நல்ல காரியம், குளிர்ச்சி. ஆனால் மனிதன் பிசாசானவன் மனிதனுடைய இருதயத்திலே பேசி அதிலே கொஞ்சம் இந்த வஸ்துக்களை போடு, அது போட்டோன்னா அது என்ன ஆகிறது, போதையாய் மாறி விடுகிறது. ஆமாம், அதன் பிறகுதான் அது கல் என்று பேர். ஆமாம், போதையாக மாறி அது தள்ளும், அதனால் அது கல். ஆமாம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த சாத்தான் மனிதனுடைய மனதிலே போட்டு உலகத்தில் சில காரியங்களை உருவாக்குகிறான். எனவே கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை பிதாவினாலே வருவது உண்டானதல்ல, அது உலகத்திலிருந்து உண்டானது. அந்த உலகத்தில் யார், அது சாத்தான் செய்கிற தந்திரங்கள். பிரியமான, எனவே நிறைய பேர் சொல்லுவாங்க உலகத்தில் தேவன் படைத்ததெல்லாம் அனுபவிக்கிறதான. இல்லை, எல்லாம் பிதாவினால் உண்டானது அல்ல. கவனமாக இருக்க வேண்டும். எல்லாம் பிதாவினால் உண்டானது அல்ல, கவனமாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, அரிசி இன்றைக்கு இருக்கிறது என்றால் அந்த அரிசியை வைத்து மனிதன் சாப்பிடுவதற்காக அதை என்ன பண்ணுறான், விவசாயம் செய்து அரிசியாக்கணும். அந்த அரிசி ஒரு மனிதனுக்கு கையில் கிடைக்கும் போது அதை அரிசியை என்ன பண்ணுகிறான், அவன் பொடித்து மாவாக்கி அதை பல ரகமான பலகாரங்களையும் தின்பண்டங்களையும் அவன் செய்கிறான். அப்படியே கொஞ்சம் காரமும் கறியும் போட்டால் அது ஒரு பிரியாணியாக மாறிடுது. பாருங்கள், இதெல்லாம் யார் செய்கிறது, மனுஷனாக செய்கிறது. ஆமாம், அதில் கொஞ்சம் கறியை பொட்டி போட்டோம்னா பிரியாணி ஆயிடுது. ஆமாம், அதில் கொஞ்சம் அந்த காய்கறி அது இதெல்லாம் ஒன்று ஃப்ரைட் ரைஸ் ஆகிடுது. புரிகிறதா உங்களுக்கு? இப்படியெல்லாம் மனுஷன் என்ன பண்ணிடுறான், அதை நல்லதாகவும் பயன்படுத்துகிறான், கெட்டதாகவும் பயன்படுத்துகிறான். அப்படியே கண்டினியூவாக நீங்கள் அந்த பிரியாணியும் ஃப்ரைட் ரைஸையும் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்கள் வயரெல்லாம் என்ன ஆகி போயிடுது, கெட்டு போகுது, உடம்பு கெட்டு போயிடுது. ஆமாம், ஏன்? அதில் அவன் டேஸ்ட்டுக்காக மனிதனுக்கு வாய்க்கு ருசியை உண்டு பண்ணுகிற கெமிக்கல்களை எல்லாம் போட்டு என்ன பண்ணுகிறான்,
அப்படியே போட்டு வாய்க்கு ருசியை ஏற்றி உங்களை ஏமாற்றிட்டே இருக்கிறானுங்க இல்லையா சொல்லலாமா? ஆமாம். அதே அரிசியை நீங்கள் வடித்து நல்ல சாதமாக்கிட்டு காலையில் எழுந்தி அதில் மோரோ தண்ணியோ தயிரோ ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அது எவ்வளோ குளிர்ச்சியும் உடம்புக்கு நல்லதாக இருக்கிறது இல்லையா சொல்லலாமா? அது வயிற்று புண்களை ஆற்றுக்கிறதா இருக்கிறது. ஆனால் இந்த கண்ட கசுமானங்கள்லாம் என்ன பண்ணுது? நம்மளை வயிறை புண்ணாக்கி விட்டுக்கிட்டுக்கிறது. ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருங்க. எனவே இந்த கண்களின் இச்சை, நான் எது சொல்ல வரேன்னா, மனுஷன் சொல்கிறது இதுதான் சொல்கிறான், எல்லாம் அனுபவிக்கிறது தான், எல்லாம் அனுபவிக்கணும். ஆமாம், அனுபவிக்கிறதுலையும் ஒரு அளவு இருக்கிறது. அனுபவிக்கிற ஒரு அளவு இருக்கிறது பிரியமானே. இஷ்டத்துக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க உங்களுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கவில்லை. அதான் கொரிந்தியரில் சொல்லப்பட்டிருக்கும், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் என்ன பண்ணாராம்? தேவ பக்தியை உண்டு பண்ணாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, 6ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 6:12, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். அல்லேலூயா சொல்லலாமா? மார்க்கெட்டில் போனீங்களா, துணிக்கடையில் போனீங்களா, வெரைட்டிஸாக துணிகள் இருக்கிறது. ஆமாம், எல்லாவற்றையும் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் உலகத்தில் அனுபவிக்கிறதுக்கு தான் அவன் தைக்கிறான். ஆமாம், புரிகிறதா? ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. ரோமர் 12:2 வாசிங்க, வேகமாக வாசிங்க யாராவது ஒருவர். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாதாம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது. நாம் பார்த்தோம் 6ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 6:12, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் எல்லாம் ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். 19ஆம் வசனம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 6:19, அருமையான வசனம் இருக்கிறது, வாசிங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியனுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? அப்ப நீங்க உங்களுடையவர்கள் அல்ல. அப்ப நீங்க யார்? பரிசுத்த ஆவியனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியனுடைய ஆலயத்திலே உங்களுக்கு இஷ்டமானதையெல்லாம் செய்யக்கூடாது, தேவனுக்கு பிரியமானதை தான் நீங்கள் செய்ய வேண்டும். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இது இங்கே தேவனை ஆராதிக்கிற ஒரு ஸ்தலம்னு வைங்களேன். இதில் கொண்டு வந்து கண்டதெல்லாம் கொண்டு போய் நீங்கள் அலங்கரிக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஏனென்றால் அதற்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அதுபோல் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் சரீரம் இருக்கிறது அல்லவா, நன்றாய் கவனியுங்கள் வசனத்தை. உங்கள் சரீரம் நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப நீங்க ஆண்டவருடைய ஆலயம். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் இயேசுக்குரியவர்கள், நீங்கள் தேவனுக்குரியவர்கள். எனவே உங்கள் சரீரத்தை நீங்கள் அலங்கரிப்பதற்கோ உங்கள் சரீரத்தை பேணுவதற்கோ உங்களுக்கு சுயமாக அனுமதி கொடுக்கப்படவில்லை. தேவனிடத்தில் கேட்டு கேட்டு நீங்கள் செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? அன்பு தெய்வ பிள்ளைகளே, கவனமாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் ஒழுங்காக தான் படைத்திருக்கிறார். நம்முடைய சரீரத்தை நல்லதாக தான் ஆண்டவர் படைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, உலகத்தில் எந்த நாடுகளிலும் இல்லாத நல்ல சீதோஷ்ண நிலையை நம்முடைய இந்திய தேசத்துக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனமாக இருங்க அன்பு தெய்வ பிள்ளைகளே, கவனமாக இருங்க. ஸ்தோத்திரம். இந்த கண்களின் இச்சை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஏவாள் ஆண்டவர் விலக்கின அந்த கனியை அது பார்வைக்கு இன்பமாயிருந்ததாம். பிரியமானே, ஆதியாகமம் 3:6 வாசியுங்கள் வேகமா. அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு கண்களின் இச்சை பார்வைக்கு இன்பமாக பார்த்த உடனே ஒரு இன்பம் வந்து விட்டதாம். புத்தியை தெளிவிக்கிறதற்கு அது இச்சிக்கப்பட விருட்சமாக இருந்தது. அந்த விருட்சத்தை பார்த்த உடனே அந்த ஏவாள் இச்சிக்கப்பட்டு இச்சையிலே விழுந்து விட்டாள். கண்களின் இச்சை, பார்த்த உடனே கண்களின் இச்சை. அன்பு தெய்வ பிள்ளைகளே,
கவனமாக இருக்க வேண்டும். பார்வையினாலே மனிதன் விழுந்து விடுகிறான். யோசுவா 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, யோசுவாவின் புஸ்தகத்திலே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோசுவா அந்த யோர்தான் நதியை கடந்து வருகிறார்கள். அங்கே அந்த எரிகோ பட்டணத்தை பிடிக்கிறார்கள். இப்படியாக போகும்போது ஒரு ஆயி பட்டணம் வந்தது. அதில் கொஞ்சம் மக்கள் தான் இருந்தார்கள். ஆனால் யோசுவாவும் அவனோடு கூட போன ஜனங்களாலும் இந்த ஆயி பட்டணத்தை ஜெயிக்க முடியவில்லை, தோற்று விட்டார்கள். என்ன ஏன் என்று சொல்லி அவன் அழுது கொண்டே கிடக்கிறான். இரவெல்லாம் அழுது கொண்டே கிடக்கும்போதே ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிறார், இங்கே ஒருவன் என்னுடைய வார்த்தையை மீறி அவன் பாவம் செய்திருக்கிறான் என்று. யோசுவா 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம்லே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஆக்கான் என்று சொல்லுகிறவன் 20ஆம் வசனம், அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், இன்ன பிரகாரமாய் செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் கண்டு அவைகளை இச்சித்து, நல்லா பாருங்க, நல்ல அவன் சொல்றான் பாருங்க, நான் கண்டேன். முதலாவது அவன் பார்த்தான், கண்களின் இச்சை கண்டு அதை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைச்சு கொண்டு வச்சுட்டான். அல்லேலூயா சொல்லலாமா? இந்த ஆக்கான், ஆண்டவர் சொன்னார், சாபத்தீடானதை ஒன்றும் எடுக்காதீர்கள். எரிகோ சபிக்கப்பட்டது. அங்கே சாபத்தீடானதை எடுக்கக்கூடாதனால் சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள்ளே ஒளித்து வைத்து இருக்கிறான். அதனாலே தோல்வியை சந்தித்தார்கள். என் தெய்வ பிள்ளைகளே, கவனமாக இருக்க வேண்டும். நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாததை நாம் இச்சிக்க கூடாது. ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களை இச்சிக்க கூடாது. ஆமாம், காதல் என்பது ஒரு ஒரு புனிதமானது. பிரியமில்லை காதல். அந்த காதலை யார்கிட்ட பண்ணணும்னா மனைவிகிட்ட காட்டணும். வழியை போகிற பொண்ணுக்கிட்ட காட்டக்கூடாது. கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கிட்ட காதலை காட்டவே கூடாது. நாம் பார்க்குறோம், அந்த யாராவது இங்கிலீஷ் பைபிளை வச்சுருக்கிறீங்களாம்மா? நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன்னு. நீங்கள் எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறீங்க, இங்கிலீஷ் பைபிளை யாராவது வச்சுக்கிடணும். அது ஆத்திரம் அவசரத்துக்கு உதவும். ஆமாம், இந்த ஈசாக்கு பெண் கொண்டான்னு பார்த்தாங்க. அவன் அந்த ரெபேக்காளை தன் கூடாரத்திலே கொண்டு போய் அவளை கல்யாணம் செய்துவிட்டு என்ன பண்ணினான்? அவளை நேசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவளை நேசித்தான். தன் தாய்க்காக கொண்ட அவன் துக்கம் நீங்கி அவன் என்ன பண்ணானாம்? அவன் ஆறுதல் அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆதியாகமம் 24:67 24:67. யாராவது இங்கிலீஷ் பைபிளை உங்களோட செல்லில் இருக்காம்மா? இங்கிலீஷ் பைபிள் யாருக்கா செல்லில் இருக்கா? சரி, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? 67. அப்பொழுது ஈசாக்கு, யாராவது ஒருத்தர் வாசிங்கம்மா, வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை, நல்ல சத்தமாக வாசிங்க. ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை என்ன பண்ணினானாம்? நேசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனைவி ஆக்கி கொண்டு அவளை நேசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்பு தெய்வ பிள்ளைகளே, கவனமாயிருங்கள். மனைவி ஆக்கின பிறகுதான், அங்கே ஆங்கில வேதாந்தம் சொல்லும், அவளை தனக்கு மனைவியாக்கி, ஒய்ஃப் ஆக்கி கொண்டு அவளை லவ் பண்ணினானாம். அல்லையா சொல்லணுமா? ஆமாம், மனைவியாக்கி கொண்ட பிறகு அவளை என்ன பண்ணானாம்? லவ் பண்ணானாம். கல்யாணம் பண்ண பிறகு தான் லவ் பண்ணணும். ஆமாம், இன்னைக்கு நிறைய பேர் லவ் பண்ணிட்டு பாதியில் விட்டுட்டு போயிடுறாங்க. அது ஏன்? வேதத்துக்கு புறம்பாய் செய்கிறார்கள். ஆமாம், வேதத்துக்கு புறம்பாக அவர்கள் செய்கிறபடினாலே அன்பு தெய்வ பிள்ளை கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக இருங்க. ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் பெரியவர். நான் வாசிக்கிறேன் பாருங்க. Isaac brought her into the tent of his mother Sarah, and he married Rebekah, so he became his wife.
அண்ட் ஹி லவ்டு ஹர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவளை தன் மனைவி ஆக்கின பிறகு அவளை என்ன பண்ணானா? நேசித்தான், லவ் பண்ணினான். லவ் பண்ண, ஆமாம், டெய்லி மனைவியிலே லவ் பண்ணணும். பஸ் ஸ்டாண்டில் போய் நின்று அவள் எப்போ வருவா காத்து நின்று அந்த பஸ்ஸு போயிடுச்சா இல்லை எவன் கூடயாவது போயிட்டானா இப்படி சந்தேகப்பட்டு நீ காத்து கிடந்து லவ் பண்ணால் அது என்ன ஒரு நாள் பறந்து போயிடும். அது கவனமாக இருங்க. இன்றைக்கி நிறைய பேர் கல்யாணம் பண்ண பிறகு புருஷன் மனைவி லவ் பண்ணுறது கிடையாது. உங்கள் அன்பை பகிர்ந்து கொள்ளணும். அன்புன்னு நீங்கள் காதலிக்கிறதுன்னா மனைவியை காதலி, நல்லா மனைவி மேலே நல்ல காதல் வச்சுக்கிடணும், அன்பு கூறணும். ஆமாம், காதல் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க? ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாங்க, பொட்டுக்கடலை வாங்கி கொடுப்பாங்க, கடலை மிட்டாய் வாங்கி கொடுப்பாங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் யாருக்கு வாங்கி கொடுக்கணும்? மனைவிக்கு வாங்கி கொடுக்கணும். ஆமாம், பாதியில் கழட்டி விட்டுட்டு போகிறவளுக்கு இல்லை, என்ன பண்ணணும்? மனைவிக்கு வாங்கி கொடு. மனைவிகிட்ட சாப்பிட்டியா, இன்னைக்கு என்ன சாப்பிட்டியா, நீ ஏதோ பட்டினியாக இருக்கிறியா? யாராவது கேட்பானுங்களா? புருஷன்மார் போட்டாச்சுன்னா சாப்பிட்டுட்டு போகணும். அப்படி இருக்காதுங்க. என்ன பண்ணணும்? கேட்கணும். நீ சாப்பிட்டியாம்மா, நீ சாப்பிட்டியா? இன்னும் நிறைய பேர் கேட்குறதே கிடையாது, போட்டுட்டு சாப்பிட்டுட்டு போயிடுறது, அவ்வளோதான். நிறைய புருஷன்மார் கேட்கணும். ஆமாம், என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நானே எப்பவுமே கேட்குறது கிடையாது, சில நேரம் கேட்பேன், என்னம்மா நீ சாப்பிட்டியா முதல்ல அப்படின்னு. ஆமாம், நீ சாப்பிட்டியா கேட்கணும். அதான் லவ் பண்ணுறதுன்னு சொல்கிறது. லவ், அங்கே தான் லவ். நம்ம லவ்னு சொன்னோடனே ஒரு மாதிரி அதுக்கு ஒரு அர்த்தத்தை புரிஞ்சு வச்சுருக்கிறோம். அது கிடையாதுங்க. நேசிக்கிறது. அன்பு சகலவற்றையும் தாங்கும், சகலவற்றையும் நம்பும், சகலவற்றையும் சகிக்கும். இதெல்லாம் தான் அன்பு. இதெல்லாம் காதல். காதல், உண்மையான காதல் இருக்கிற இடத்துல நம்பும், சகிக்கும். போய் பாருங்க, வேணாம் வெயிலில் நின்றுட்டு இருப்பா காதலனுக்காக, அவள் சகிக்கிறா. அது வீட்டில் சகிக்கிறாளா? கிடையாது. புருஷனும் மனைவி வீட்டில் என்ன பண்ணணும்? சகிக்கணும். அதுதான் அன்பு கூறுறது. அன்பு சகலவற்றையும் சகிக்கும், சகலவற்றையும் நம்பும். நீங்கள் சொன்னால் வெக்கக்கேடு. வீட்டுக்குள்ள பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு பூட்டி சாவியை பக்கத்தில் கொடுத்துட்டு போகிறவன் இருக்கிறானா, அவன் எவ்வளோ நம்புகிறான் பார்த்தீங்களா? அன்பு சகலவற்றையும் நம்பும், சகலவற்றையும் தாங்கும், சகலவற்றையும் அன்பு தாங்கும். ஆமாம், நேற்றைக்கு அப்படி தான் நான் ஒரு இரும்பு ஒரு கம்பெனியில் செய்ய கொடுத்தேன். அந்த பாட்டை வாங்கி அப்படி பார்க்குறதுக்குள்ளால என் கையில் இருந்து சில்பாகி அவன் பாவம் அந்த செய்தவனுக்கு காலில் விழுந்து ஒரு விரலில் பாதி சதையை கட்டாகி போச்சு. எனக்கு மனசே தாங்கலை. என் கையிலேருந்து தான் சில்பாகி விழுந்துச்சு. அது ஷார்ப்பாக இருந்ததா வெட்டிச்சு. எனக்கு பொறுக்கலை. நான் முதல்ல போய் அவன் ஹாஸ்பிட்டலில் போயிட்டாப்பான்னு காசு கொடுத்து அனுப்பி கொண்டு திரும்பவும் வந்து அவன்கிட்ட நான் ஃபோனில் பேசினேன். போயிட்டு வந்தியா, எப்படி இருக்குன்னு. சார் நீங்கள் வேணும்னு ஒன்றும் பண்ணலை, கை தவறி விழுந்தது. பார்த்தீங்களா? அன்பு சகலவற்றையும் தாங்கும், சகலவற்றையும் நம்பும், சகலவற்றையும் தாங்கணும். ஆமாம், சில நேரங்களில் மனைவி புருஷனை அன்பினால் தட்டுவாங்க. நீங்கள் எத்தனை பேர் தட்டுனீங்கன்னு தெரியாது. ஆமாம், அவன் போய் சொல்லுவான், நான் என்ன போட்டு அடின்னு அடிக்கிறான்னு. அன்பு தட்டுறதெல்லாம் என்னது? அது அன்பு சகலவற்றையும் தாங்கணும். அதனால் அவர் ஒரு தட்டுனா கூட நீங்கள் என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிடுவாங்க, அப்பா இந்த மாதிரி அந்த பாவி மனுஷன் போட்டு என்ன அடின்னு அடிச்சுட்டான், அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான். ஏதோ ஒரு கோபத்தில் என்ன பண்ணியிருப்பார் அவர். சும்மா தட்டுனது ஆம்பளை கை இல்லாது என்ன ஆகும்? இரும்பு பிடிக்கிறது, மண்ணொட்டி பிடிக்கிறது எல்லாம் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அது பட்டுன்னு அது அப்படியே நம்மளுக்கு வீங்கிடும். அப்படியே அதை போய் பெருசுப்படுத்தவே கூடாது. அன்பு சகலவற்றையும் தாங்கும், சகிக்கும், நம்பும், பெருசுப்படுத்திடக்கூடாது. ஆமாம், இதெல்லாம் தான் அன்பு. அதுக்கு தான் ஆங்கிலத்தில் என்ன சொல்லியிருக்கு? லவ். நீங்கள் என்னமோ லவ்னு நின்னோன்னா அது என்னமோ ஐயோ நமக்கு அது கூச்சமாக இருக்குன்னு நினைக்காதுங்க. ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாயின் கூடாரத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்து அவளை திருமணம் செய்து விட்டு அவளை நேசித்தான், அவளை லவ் பண்ணினான் என்று வேதம் சொல்கிறது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, நாம் கவனமாக இருக்க வேண்டும். எனவே இந்த கண்களின் இச்சை
பயங்கரமாக இருக்கிறது கண்களின் இச்சை. இந்த ஆகான் அந்த கண்களில் அந்த பொருளை பார்த்து ஈச்சித்து வீட்டுக்குள்ளாக கொண்டு வந்து கூடாரத்தில் அவன் ஒளித்து புதைத்து வைத்து விட்டான். அதனாலே தேவனுக்கு கோபம் வந்து விட்டது. சகல மக்களும் யோசுவாவின் கீழே இருந்தவர்கள் எல்லாம் தோல்வியை அனுபவித்தார்கள். எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இன்னைக்கே செய்தியை முடிச்சிடன்னு பார்த்தேன். ஒரு பாயிண்ட் தான் பேசியிருக்கிறேன். தொடர்ந்து அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம். கவனமாயிருப்போம், கண்களை மூடலாம். ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தான். ஆனால் எல்லாம் தகுதியாயிராது. தெய்வீக சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். தெய்வீக சுபாவம் நம்மளே காணப்பட வேண்டும். அந்த தெய்வீக சுபாவத்திலே நாம் வளர வேண்டும். பிரியமானே, அந்த தெய்வீக சுபாவத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய தேவன் கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமைகள் இது தேவனால் உண்டானது அல்ல, இது உலகத்தால் உண்டானது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எனவே இந்த உலகத்திலே காணப்படுகிறதெல்லாம் அநித்தியமானது ஆண்டவரே. நாங்கள் கவனமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே மே ஸ்தோத்திரம். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான் என்று. தேவன் யாரையும் சோதிக்கிறதில்லை என்று வேதம் சொல்கிறது. எனவே நாங்கள் கவனமாக இருக்க கிருபை தார். அழகான தோட்டத்தை ஆண்டவர் படைத்தீர். நல்ல கனிதரும் விருட்சங்களை படைத்தீர் ஆண்டவர். அவை எல்லாவற்றையும் புசித்து இன்பமாக இருக்கும்படி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கட்டளையிட்டீர். ஆனால் அவர்கள் ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்ன காரியத்தில் அவர்கள் இச்சித்தார்கள். இச்சித்து அதை சாப்பிட்டபடினாலே தேவனுடைய சமூகத்தை விட்டு அவர்கள் விலகி போக வேண்டிய சூழ்நிலை வந்தது ஆண்டவர். அந்த திவ்ய சுபாவம் அவர்களே எடுபட்டு போய்விட்டது. நிர்வாணிகளாய் காணப்பட்டார்கள் ஆண்டவர். அப்படி காணப்படாதபடி, உலகத்தால் நாங்கள் மோசம் போகாதபடி, எங்கள் நடை உடை பாவனை, எங்கள் பார்வை, எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் உம்முடைய பார்வைக்கு ஆண்டவரை பரிசுத்தமாக இருக்க உதவி செய்யும். அப்படி வரிய காயங்களை ஆயத்தப்படுத்தும். மக்களை நீர் காத்துக்கொள்ளும். உலகத்துண்டான கேட்டுக்கு தப்பி நாங்கள் தேவகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க கிருபித்தார். ஆண்டவரே நம்முடைய வரிக்காக ஆயத்தப்பட்டு இயேசுவின் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே என்னோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.